வாழ்க அன்புடன் அனைவரும் நேராக வந்து கொள்ளுங்கள். சின்மத்திரை பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்திலுள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. நமது நினைவுகள் மூச்சு காற்றில் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். இங்கு தியானம் இருக்கக்கூடிய அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும் முழுவதுமாக படர்ந்து அனைவரும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்க வாழ்த்துக்கள். இங்கு தியானம் இருப்போரின் இல்லங்களில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் முழுவதுமாக படர்ந்து அவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்க எண்ணி தியானிக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் நமது உடல் முழுவதும் பரவுகிறது. உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கெல்லாம் பரவுகிறது. அனைத்து உறுப்புகளும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் பரவுவதை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். ஒவ்வொரு உறுப்புகளாக எண்ணி நாம் தியானிக்கின்றோம். கால்கள், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை,
பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பையை எண்ணி பாருங்கள். பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவற்றை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். சிறுநீரகம் அவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றலை பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது நுரையீரல் அவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது இதயம் அவற்றை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. நமது கைகள் நமது தலை மண்டையோட்டு பகுதி அவற்றில் இருக்கக்கூடிய மூளை மற்றும் நுண்ணிய உறுப்புகள் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றலை பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. அவைகளை எண்ணி நாம் தியானிக்கின்றோம். நமது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், எலும்பு மஜ்ஜைகள், தோள்கள் அவற்றை உருவாக்கிய அணுக்கள் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றலை பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளியும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களிலெல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். நமது இரு புருவ மத்தியில் ஒரு நல்ல ஒளி ஆற்றலை உணருங்கள். நன்றாக உங்களால் அந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. நமது மூச்சு காற்றின் மீது கவனம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், அவர்களுடைய உயிராத்மாக்கள் இறை ஆற்றலை அடைய வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றலை பெற்று வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். நமது வாழ்க்கை துணையை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார். நமது குழந்தைகள் அவர்களை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். நமது உறவுகள், நட்புகள் அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். சேவைகள் புரிந்தோர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள்,
செல்வ வளமுடையவர்கள் செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன். உங்களுடைய மூச்சு காற்றின் மீது கவனம். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். என்னுடைய முடிவுகள் சிறப்பாக இருக்கின்றது. நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். எனது உறவுகளிடத்தில் அன்பாக பழகுகின்றேன். எனது இல்லத்தில் உள்ள அனைவரின் இடத்திலும் அன்போடு நடந்து கொள்கின்றேன். நான் சக்தி மிக்கவன். நான் சாதனையாளன். நான் அனைவரிடத்திலும் பொறுமையோடு பழகுகின்றேன். நான் எப்பொழுதும் பணிவாக இருக்கின்றேன். நான் செல்வ வளமுடையவன். நான் அபரிமிதமான செல்வ வளத்தை பெற்றிருக்கின்றேன். நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நான் எல்லா தருணங்களிலும் நன்றி உணர்வோடு இருக்கின்றேன். எனக்குள் வரும் அசாதாரணமான சூழலில் இருந்து 1 அல்லது 2 நிமிடங்களுக்குள்ளாக நான் மீண்டும் நேர்மறையாக இருக்கின்றேன். எனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிறது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்னோடு எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றது. நான் வேண்டிய அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றிருக்கின்றேன். ஒவ்வொரு சூழலையும் நான் சரியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் விரும்பிய அனைத்தும் சரியான நேரத்தில் என்னிடம் வந்திருக்கின்றது. எனது தாய் தந்தையருக்கு நான் எப்பொழுதும் நன்றியோடு இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை துணையின் தாய் தந்தையருக்கும் நான் எப்பொழுதும் நன்றியோடு இருக்கின்றேன். எல்லா உயிர்களிடத்திலும் நான் அன்போடு இருக்கின்றேன். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உங்கள் முழுவதும் 1 முறை வருடிக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த அற்புதமான இந்த ஆனந்த விடியல் பயணத்துல நாம் இன்னைக்கு இறை ஆற்றலுடைய உதவியால நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6வது நாள் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நம்ம இறை ஆற்றலுக்கும், இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி சொல்லி, இன்னைக்கு இந்த ந அ பயணத்த தொடர்றதுக்கு முன்னாடி, கடந்த நாட்கள்ல நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ரிவ்யூ. அதாவது நம்ம முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, துருவ தியானம். அந்த துருவ தியானம் தான் இதுவரைக்கும். ஏன்னா, அது அந்த முதல் வாரம் முழுவதும் அதுவா தான் வந்துட்டே இருக்கும். அது பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சக்ரா தியானம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள நம்ம அத தூண்டக்கூடிய அந்த தியானம். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாக்கும் தியானம். நம்முடைய விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிஜமாக்கும் தியானம் பார்த்தோம். முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் யார்? அப்படின்ற ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி. அதுல வந்து நாம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மா அப்படின்றது நமக்கு தெளிவாவே தெரிஞ்சது. நம்ம வந்து ஒரு ஆன்மா அப்படிங்கிறதும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு ஆன்மாக்கள் தான். அவங்க எல்லாருமே ஆன்மா. நம்ம எல்லாருமே ஒரே இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுட்டோம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனம். இந்த ஆன்மா இங்க வந்திருக்கு இல்லையா? இது கூட என்ன வந்திருக்கு? மனம். அதாவது அந்த மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா பிறவிகள்லயும் இருக்கக்கூடிய செயல்கள், பதிவு எல்லா பதிவுகளும் அதுல இருக்கும். அது வந்து ரொம்ப ஆழமான அந்த எண்ண தொகுப்பு. அது ஆழ்மனம் அப்படின்னும், வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த இந்த பிறவி எடுத்த உடனே நம்ம இங்க நம்மள செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், மற்ற சூழல்களினுடைய தாக்கத்தினால நம்மளுக்குள்ள உருவாகக்கூடிய அந்த எண்ண தொகுப்புகள் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மேலோட்டமானது. அத வெளிமனம் அப்படின்ற அந்த பகுதியிலையும், நமக்கு அந்த ஆழ்மனத பற்றிய தகவல்களும், அடுத்து பிரபஞ்ச மனம் அப்படின்னா என்ன? அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான பகுதி பார்க்க போறோம். ரொம்ப, ரொம்ப முக்கியமான பகுதி. நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு முதல்ல ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையோட, நல்ல ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து பெருசா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை உங்களால கொண்டுட்டு வர முடியும். அதற்கான பயிற்சிக்குள்ள நம்ம இன்னைக்கு போவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒண்ணு. நம்ம புவியீர்ப்பு விசை கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற விசைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒவ்வொரு உயிர்கள்கிட்டயும் இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது தவறாம சரியா செயல்பட்டுட்டே இருக்குது. அப்ப அந்த ஈர்ப்பு விதி குறித்த தகவல்களை நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா இந்த ஈர்ப்பு விதி செயல்படுவதற்கான அடித்தளமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? காந்தப்புலம், அடுத்து வான்காந்தம், அடுத்து ஆன்மாவுடைய காந்தப்புலம், இந்த எண்ணங்கள், உணர்வுகள் இதுக்கு என்ன மாதிரியான பங்காற்றுது? அப்புறமா ஆழ்மன பதிவுகள். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தகவல்கள தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த ஈர்ப்பு விதினா என்ன? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் அப்படிங்கிற அந்த நியூட்டனுடைய விதிக்கு ஏற்ப, ஒரே மாதிரியான தன்மை கொண்ட விஷயங்கள் எல்லாம் அதை ஈர்க்கக்கூடியதா இருக்குது. இப்போ நாம இங்க வந்திருக்கோம்ல, நெறைய பேருக்கு இத குடுத்தோம். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து அந்த அறிமுக வகுப்புக்குள்ள அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, அது ஃபில்டர் ஆயிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, சரியான நபர்கள், சரியான எண்ணம் கொண்டவர்கள் மற்றும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மள்ட்ட வந்திருக்குது. அப்ப நம்ம எல்லாருமே ஒத்த எண்ணம் உடையவர்கள். அதனால தான் நம்ம இங்க ஒண்ணா இருக்கிறோம். இதே மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் அப்படிங்கிறது. இந்த விதிய நீங்க நம்புனாலும், நம்பலனாலும் அது சரியா செயல்படும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேருக்கு என்னன்னா, அதெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னா, வச்சுக்கோங்க. ஆனா என்னவோ அது நடந்துட்டே இருக்கும். சரிங்களா? இது எப்படி செயல்படுது? இந்த ஈர்ப்பு விதிய நம்ம என்ன பண்ணணும்? எப்படி பயன்படுத்திக்கணும்? ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த ஈர்ப்பு விதி இருக்கு. இந்த ஈர்ப்பு விதி இல்லாதவங்களே கிடையாது. எல்லார்கிட்டயுமே இருக்குது. எல்லாருக்கும் அது நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் நம்ம அத வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்ஃபா நிலையில நம்மளுடைய மனம் இருக்குது அப்படின்னா, அப்படி நம்ம சரியான நிலையில நம்ம வச்சிருக்கிற அந்த தருணத்தில நாம அத முறையாக பயன்படுத்துன்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை ஒரு மாயாஜாலமான அற்புதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்.
எப்படி அலாவுதீனின் அற்புத விளக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அத வச்சுட்டு கேட்டா எத வேணா கிடைக்கும் அப்படின்ற அந்த கதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது எங்க இருக்குன்னா, உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட நீங்க அத சரியான முறையில அத இருக்கிறத பயன்படுத்துனீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒருத்தரால பெற முடியாதது ஒண்ணு அப்படின்னு எதுவுமே கிடையாது. எத வேணாலும் பெறலாம். ஒருவேளை அப்படி எனக்கு பெற முடியல, நான் கேட்டிருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அது அது எங்க டிஃபரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமா தான் இருக்கும். இந்த 3 விஷயங்கள நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இத வந்து 3 முக்கியமான வித்தை அல்லது 3 முக்கியமான மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அற்புதமான இந்த விஷயங்கள். படிகள்னு கூட சொல்லலாம். இதுபடி நீங்க கரெக்ட்டா செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பயிற்சியிலேயே நான் முன்னாடியே சொல்லிர்றேன். இந்த ஈர்ப்பு விதிய பயன்படுத்தி நெறைய பேரு நம்மளுடைய பயிற்சி வகுப்புல இருந்தவங்கலாம் வந்து அத அனுபவிச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள். இப்ப இன்னைக்கு கூட நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு நடந்தது, ரீசென்ட்டா நடந்த விஷயத்த கூட சொல்றேன். நைட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, உங்க எல்லாருக்குமே இந்த லிங்க் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 11, 11:30 இருக்கும். போட்டேன். எல்லாருக்குமே போட்டாச்சு. அந்த குரூப்ல எல்லாம் போட்டாச்சு லிங்க். சரிங்களா? எப்பயுமே ஏதாவது இதுல கொஞ்சம் ஆல்டர் பண்ற மாரி இருக்குது அப்படின்னா 11:30 ஆயிடும். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு நம்மளுடைய இதுல வந்து எலக்ட்ரிக்ல வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் டக்குன்னு ஆஃப் ஆயிட்டு ட்ரிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, போய் அது எல்லாமே பார்த்து சரி பண்ணி கண்டுபிடிச்சு போடுறோம். ஆனா அது நிக்கல. 1, 2 தடவ போட்டாச்சு. அப்படியே நிக்கல. சரின்னு அப்படியே விட்டாச்சு. விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, திரும்ப அந்த ஃபோன எடுத்து நாளைக்கு வகுப்ப வந்து நம்ம இல்லன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதையா மெசேஜ் எடுத்தேன்னா, இல்ல, இல்ல. ஒரு 2 மணிக்குள்ள சரியாயிடும். 2, 3 மணிக்கு சரியாகும் பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி வச்சுட்டு படுத்தாச்சு. ஆ அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான தூக்கம் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, ம ஃபேன் எதுவுமே இல்லையா, கரண்ட் அந்த மாரி இல்லாதனால அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு. சரியா 2 மணிக்கு மேல எழுந்திரிக்கும்போது எனக்கு அந்த நான் சொன்ன விஷயம் என்னோட மனசுக்குள்ள இருக்கு இல்லையா, 2 மணிக்கு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக் வந்து இப்ப கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்றது இனி அது பகல இது எதுக்காகன்னா, நம்ம ஒரு மைண்டுக்குள்ள ஒரு தாட்ட கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ரொம்ப சக்தி அதிகம். அது எந்த முறையில இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அமைதியான இது சின்ன விஷயம். இது வந்து ஒரு சின்ன விஷயம். ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்ப நான் கொஞ்சம் ஒரு காலதாமதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 கிலோ 5 வரையும் நான் வரல. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன். 5:10 ஆயிடுது. 5:15ம் ஆயிடுது. அப்ப நீங்க எல்லாரும் என்ன நெனைப்பீங்க? முடிஞ்ச சாட் பாக்ஸ்க்கு போடுங்க. என்ன நெனைப்பீங்க? எல்லாரும் என்ன நெனைப்போம் அப்படின்னா? 5:15ம் ஆயிடுச்சு. இன்னும் ஆகல. ஸ்டார்ட் ஆகல. அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன நெனைப்பீங்க? உங்களுடைய பதில்கள சாட் பாக்ஸ்ல டக்குனு யார் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்க பதிவு பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன நெனைப்போம்? சரி ஏதோ ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் வரும். அப்ப என்னன்னா, அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அவங்க மனசுக்குள்ள என்ன மாதிரியான தன்மை இருக்குதோ, அதற்கு ஏற்ப தான் அந்த நினைவுகள், அந்த எண்ணங்கள் வரும். சரிங்களா? அப்ப அதுதான் என்னது? நம்மளுடைய மனதினுடைய இயல்பான தன்மை. இப்ப அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் நல்ல விஷயங்களா திங்க் பண்ணுங்க. நல்லதா இருக்கக்கூடியது. ஆ ஏதோ ஒண்ணு. அப்டின்ற மாதிரி நமக்குள்ள என்ன வந்துன்னா, நமக்குள்ள தோண ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு புடிச்ச ரொம்ப புடிச்ச உணவு அல்லது பிடித்த ஒரு நபர், ரொம்ப நாளா இது கிடைக்கல. ரொம்ப நாளா நீங்க சாப்பிடல, இல்ல ரொம்ப நாளா அவர பார்க்கல, ரொம்ப நாளா மீட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள விஷயங்கள்ல எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இப்ப நெனச்சுக்கோங்க. கரண்ட் இல்ல, ஒளிபரப்புல தடை இப்படி உங்களுக்கு தோணுது இல்லையா? அத ஏன் நீங்க இப்படி நெனைக்கக்கூடாது? ஓகே. ஆ எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும், வந்துரும். ஏதோ அங்க ஒரு இன்னும் நல்ல விஷயத்த அதோட ஆட் பண்றதுக்கான ஏதோ நேரம் இதாயிட்டு இருக்குது. கண்டிப்பா அது நடக்கும். அப்படி இல்லைன்னா, அதுக்கான பதில் வந்திருக்கும்ல, பதிவு வந்திருக்கும்ல, அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்போ ஒருத்தர் கால் பண்றோம், எடுக்கலன்னா நம்ம என்ன நெனைப்போம்? ஏன் எடுக்கல அவரு? இதாயிருக்குமா? அதாயிருக்குமான்ற எதிர்மறையான தாட்ஸ் தான் அதிகமா வரும். அவர் இப்ப எடுக்கலன்னா, ஒண்ணு வேலையா இருக்காரு, திரும்ப கூப்பிடுவாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, அவர் திரும்ப கூப்பிடுவாரு. நம்ம அத யோசிக்கிறதே இல்ல. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு, அல்லது ஒரு பிடித்த ஒரு நபர நீங்க ரொம்ப நாளா அவர் பேசல. அவங்கள பத்தி நீங்க நெனச்சுட்டு விட்டுருங்க. நல்லா தாட் பண்ணிட்டு விட்டுர்றீங்க. சரிங்களா? அதே மாரி இந்த இந்த விஷயங்கள மட்டும் நெனச்சுட்டு விடுங்க.
உங்களுக்கு மாலைக்குள்ள யாரிடம் இருந்தாவது நீங்க விரும்பின அந்த உணவுப் பொருள் உங்ககிட்ட வந்து சேரும், அல்லது அது பற்றிய தகவல் வந்து சேரும். நீங்க ரொம்ப நாளா பேசாத நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா, அவர் பத்திய தகவல இன்னொருத்தவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு அத வந்து ஈர்த்திருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அத வந்து உங்களால இது பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது முக்கியமான பகுதி. இத செஞ்சுட்டு எனக்கு மாலையில பதிவு போடுங்க. ஒருவேளை இன்னைக்கு சில பேருக்கு கிடைக்கலாம். சில பேருக்கு ஒரு 3 நாள்ல கிடைக்கலாம். சில பேருக்கு 1 மாசத்துல கிடைக்கலாம். அது அவங்களுடைய இந்த 3 படிகள் அவங்க பயன்படுத்தக்கூடியத பொறுத்து இருக்கு. இந்த 3 படிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க தெளிவாக கேட்கணும். ரொம்ப தெளிவா கேட்கணும். இதுதான் முக்கியமானது. கேளுங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பைபிள்ல எல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்த வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? அப்ப கேளுங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இத தெளிவா இந்த யுனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தெளிவா இருக்கணும். ஒரு வீடுனா, இல்ல ஒரு காருனா, இல்ல ஒரு பணம் அப்படின்னா, இல்ல உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னா, உங்க உடலுடைய அ தன்மை, என்ன ஃபிட்னஸ், என்ன மாதிரியான இதுல இருக்கணும் அப்படின்னாலும், எதுவா இருந்தாலும் அது வந்து தோராயமாவோ, கிட்டத்தட்டனோ அல்லது அதிகபட்சமானோ, இந்த மாரி எந்த விதமான அ புள்ளி விவரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சரியா இல்லாததே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து பிரபஞ்சத்த வந்து கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கு. அப்ப நீங்க கேட்கிறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? அந்த பணம் அக்யூரேட்டா எவ்வளோ நாள்ல இப்போ இவ்வளோ பணம் எனக்கு வேணும். எவ்வளோ நாள்ன்னு கூட நீங்க பதிவு பண்ண வேண்டாம். இவ்வளோ பணம் வேணும். எனக்கு 5,00,000 வேணும். இல்ல 10,00,000 வேணும். இல்ல மாதம் மாதம் எனக்கு 5,00,000 வேணும். இல்ல மாதம் மாதம் எனக்கு 10,00,000 வேணும். இல்ல என்னுடைய வங்கி கணக்குல இவ்வளோ பணம் இருக்கணும். இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு ஏன் உங்களுக்கு வேணுங்கிறதையும் நீங்க எழுதணும். எதுக்காக அது வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவா முதல்ல இன்னைக்கு கண்டுபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வாழ்க்கை எடுத்திருக்கிறோமே, நமக்கு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, நெறைய ஓடிட்டே இருக்கிறோம்ல, எதுக்காக ஓடுறோம்? என்ன வேணும்? அப்படின்னு நீங்க கேட்கலன்னா, அது என்ன மாறும் தெரியுமா? அப்படி நீங்க கேட்கலன்னா, உங்க வீட்ல ஏதாவது நிலம் வச்சிருக்கீங்களா? வயல் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த வயல் வச்சிருந்து அதுல ஏதாவது பயிர் பண்ணலன்னா, அங்க என்ன நடக்கும்? தேவையில்லாத செடிகள் எல்லாம் முளைக்கும். அதே மாரி தான். நீங்க கேட்கலன்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். அப்போ நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியணும். நமக்கு என்ன வேணுமோ அத மட்டும் கேட்கணும். அது தெளிவா கேட்கணும். இதுதான் முதல் படி, முதல் மந்திரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இத மனசுக்குள்ள நல்லா வாங்கிக்கோங்க. நீங்க எழுதணும் அப்படின்றதுக்குள்ள வாங்கிக்கோங்க. சரிங்களா? இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. கேளுங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப வந்து கேட்டா கூட என்ன நான் ஒரு கடவுள் வந்து நேரா வந்துட்டாரு உங்களுக்கு. "அப்பா நான் வந்துட்டேன்ப்பா, உனக்கு என்ன வரம் வேணும்? ஒரு 3 வரம் கேட்டுக்கோ" அப்படின்னு சொல்றாரு. உடனே ப ப ப ப பன்னு சொன்னோம்னா, அவரு புறப்பட்டு போயிடுவாரு. "இவ்வளவு நேரம் தான்ப்பா டைம் உனக்கு. இதுக்கு மேல இல்ல. அப்படி 1 நிமிஷத்துக்குள்ள கேளு" அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்ப நானே சொல்றேன் இங்க. 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு ஒரு ஆமா நெறைய இப்ப அந்த பதில்கள்லாம் இப்ப தான் போட்டுட்டே இருக்கீங்க. நல்லது நடக்கும். ஆ இன்று வந்து லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லன்னா பிரபஞ்ச சக்திகளுடைய மூலம் இந்த வகுப்பு நடைபெறும் அப்படின்னோ, அல்லது வந்து பதட்டம் அப்படின்லாம் போட்டிருக்கிறீங்க. இதுதான் பாருங்களேன் இந்த டிஃபரெண்ட்டா நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த தாட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி டிஃபரெண்ட்டா வருதுன்னு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன விஷயம் ஒண்ணுதான். ஆனா அந்த ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய பார்வைகள் எப்படி இருக்குது? இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப அதே மாரி இப்ப நான் இந்த கேளுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதுல தெளிவா நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா அமையும். நீங்க என்ன மாதிரி கேட்கிறீங்க? என்ன வார்த்தைகள பயன்படுத்தி கேட்கிறீங்க? எவ்ளோ தெளிவா கேட்கிறீங்க? இது எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப, ரொம்ப அவசியமான ஒண்ணு. உங்ககிட்ட அத கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு. சரிங்களா? அப்ப இது முதல் மந்திரம் என்ன? கேளுங்கள். அப்படிங்கிற இந்த முதல் மந்திரம், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? அப்படின்றத இந்த பயிற்சி முடிஞ்சு இன்னைக்குள்ள தெளிவா கண்டுபிடிச்சிடுங்க. எதுக்காக வாழ்றோம்? எத நோக்கிய பயணம்? நமக்கு என்ன வேணும்? பணம்னா எவ்வளோ வேணும்? உறவுகள்னா என்னென்ன மாதிரியான உறவுகள் வேணும்? இன்னும் வாழ்க்கை துணையே அமையலைன்னா எனக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை துணை வேணும்? வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி வேணும்? என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும்? என்னுடைய உறவுகள் எப்படி இருக்கணும்? என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு இருக்கணும் உங்ககிட்ட. சும்மா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா என்ன நல்லா இருக்கணும்? அப்படி ஒரு விஷயம் இருக்குதா?
ரைட்டா? அது எப்படின்னு அதை உங்களுக்கு எது நல்லா இருக்கிறது? அது ரொம்ப முக்கியம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு நல்லா இருக்கிறது. நல்லா இருக்கிறதுன்னு காமனா கேட்டீங்கன்னா, பிரபஞ்சம் நல்லா இருக்கிற விஷயத்த மட்டும் உங்கள்ட்ட குடுக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க இப்படிதான் விரும்புவீங்க. அது வராம நல்லது கரெக்ட்டா வருது. ஆனா அது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றது? அதனால நீங்க தெளிவா கேளுங்க. கேட்கலன்னா நான் அதுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். கேட்கல அப்படின்னா என்ன ஆகும்? கேட்கலன்னா தேவையில்லாத புற்கள் எப்படி வயல்ல புல்வெளிகள்ல வந்து பயிர் வளர்றதுக்கு பதிலா புல்லு வளர்ந்துரும். நல்ல தாவரங்கள் வளர்றதுக்கு பதிலா தேவையில்லாத ஏன்னா நீங்க தெளிச்சிருந்தா தானே அது வளரப்போகுது. நீங்க இன்னும் தெளிக்கவே இல்லையே. புரியுதுங்களா? நீங்க போய் அந்த வயல்ல போய் இதுதான் வேணும்னு தெளிச்சிடுறீங்க. நெல்லு தெளிச்சிடுறீங்க. நெல்லு தெளிச்சிட்டீங்கன்னா என்ன கிடைக்குங்க? நெல்லு தான் விளையும். எள்ளு தெளிச்சீங்கன்னா எள்ளு விளையும். அப்ப நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு விளையும். நீங்க கேட்கவே இல்ல. என்ன விளையும்? தேவையில்லாத எல்லாமே விளையும். புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவா கேளுங்க. சரிங்களா? அப்படி வந்து அ அத வந்து இத முதல் மந்திரமா வச்சுக்குவோம். 2வது மந்திரம் என்ன? நம்பணும். நம்புங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்ப என்ன கேட்டிருக்கிறீங்களோ, என்ன கேட்டிருக்கிறீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குது, கிடைச்சுட்டு அப்படிங்கிறத முழுமையா நம்புங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்களோ, அது உங்களுக்கு கிடைச்சுட்டு, அது கிடைக்குது உங்களுக்கு. அதான் அவ்வளோதான். இவ்வளோ பணமா? அது எனக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் எனக்கு குடுக்கும். இந்த இறை ஆற்றல் எனக்கு குடுக்கும். இந்த ஆரோக்கியமா? ஓகே. இந்த ஆரோக்கியமா? எதுக்கு வேணும்? எத கேட்டாலும் கிடைக்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்புங்க. அத சரியா முழுமையா நம்புங்க. இது எனக்கு கிடைச்சுட்டு, இது எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? இது இது வந்து அ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, நீங்க ஒண்ணு எவ்வளோ கேட்டிருக்கிறீங்களோ, அந்த விஷயத்த வந்து எந்த அளவுக்கு நம்புறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கையா. இப்போ வந்து நீங்க என்ன கேட்கிறீங்க அப்படின்னா, உங்க வீட்ல போயிட்டு வந்து டீ கேட்கிறீங்க. "அப்பா ஒரு டீ ஒண்ணு போடுப்பா" அப்படின்னு சொல்லி, இல்ல உங்க மனைவிகிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இது கேட்டுருக்கிறீங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குமா உங்களுக்கு? இவ டீ போட்டு குடுப்பாளா? இல்ல டீக்கு பதிலா வேற ஏதாவது போட்டு குடுப்பாளா? அப்படின்ற சந்தேகம் எதுவும் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்ம கரெக்ட்டா தெளிவா இருக்கோம். அத நம்புனோனே அந்த ஒரு ஆர்வத்தோட அத குடிப்பீங்க. சரிங்களா? அது நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட். ஒருவேளை நல்லா இல்லன்னா, அது அது அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு வேற மாதிரி ஆயிரும். அப்ப என்னன்னா, இந்த மாதிரி நீங்க அந்த யுனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டு பேசாம என்ன பண்ணணும்? நம்பணும். வெயிட் பண்ணணும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, 100% சரியாக இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. இதுல கொஞ்சமாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த 2வது படிநிலையிலேயே நெறைய பேர் அடிபட்டுருவாங்க. நெறைய பேர் கேட்கிறதே இல்ல 1. நெறைய பேர் கேட்டாங்கன்னா தப்பு தப்பா கேட்கறாங்க 2. சரிங்களா? என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன் உங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு. 1 நெறைய பேர் கேட்கிறதே இல்ல. கேட்டாலும் தப்பு தப்பா கேட்கிறது. அத சரியான புள்ளிவிவரத்தோட கேட்கிறது இல்ல. சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கிறது இல்ல. இதெல்லாம் தான் சிக்கலுக்கே காரணம். சரியா? நான் கரெக்ட்டா கேட்டுட்டேன். ஓகே. நீங்க நல்ல நேர்மறையான ஆளு. கரெக்ட்டா கேட்டீங்க. கேட்டேனே ஆனா கிடைக்கலையே. இங்க என்ன ஆகுதுன்னா, அவரு அத நம்புறது இல்ல. கேட்டிருக்காரு. என்ன சொன்னாங்க? கேட்டு பார்க்கலாம். இந்த மாரி ஒரு நம்பிக்கை. என்னமோ கேட்டேன். ஆனா ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் வந்த மாரி தெரியல. அப்பயும் பழையபடியே தான் இருக்குது. முடிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னா, நீங்க என்ன கேட்டிருக்கிறீங்களோ, அந்த விஷயத்த முழுமையா நம்புறது இல்ல. அந்த நம்புறது அப்படிங்கிறது, ஒரு நம்பிக்கை கொள்வது அப்படிங்கிறது 2வது படி, 2வது மந்திரம். சரிங்களா? இந்த 3 மந்திரத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கைய அற்புதமா மாத்திக்க முடியும். என்ன வேணா மாத்திக்க முடியும். சரிங்களா? அடுத்ததா பெறுங்கள் 3வது மந்திரம். நீங்க எந்த விஷயத்த கேட்டிருக்கிறீங்களோ, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப அப்படின்னா, என்ன மாரி ஃபீல் பண்ணுவீங்க? இப்ப நான் வந்து ஒரு ரூ. 10,00,000 பணம் எனக்கு வந்திருக்குய்யா. இப்போ கையில கிடைச்சுச்சு. உடனே கிடைச்சு இந்த ரூ. 10,00,000 பணத்த நான் கேட்டேன். எனக்கு அது கிடைச்சிரும்னு நம்புனேன். கண்டிப்பா அந்த 10,00,000 பணம் எனக்கு வந்துரும். எனக்கு வந்துரும் அப்படின்னு நான் நம்புனேன். சரிங்களா? அதாவது நீங்க வந்து நம்பும்போது என்னன்னா, நம்பும்போது என்னென்னலாம் நீங்க யோசிக்க வேண்டியதில்ல. இது எப்படி நடக்கும்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுல நான் என்ன செஞ்சா இது எனக்கு கிடைக்கும்? இது வந்துக்கு என்னென்ன மாரியான ஆட்கள்லாம் இதுக்கு வேணும்? அப்படின்ற தகவல்கள்லாம் நீங்க எதுவுமே குடுக்க வேண்டியது இல்ல. உங்கள நீங்க அத பத்தி யோசிக்க வேண்டாம். உங்கள அதுக்குள்ள வச்சுக்கவே வேண்டாம்.
நீங்க கேட்டிருக்கிறது யூனிவர்ஸ் கிட்ட, பிரபஞ்சத்துக்கிட்ட. நம்பிக்கை உங்ககிட்ட வேணும். கண்டிப்பா பிரபஞ்சம் குடுக்கும்னு நம்பணும். அந்த பிரபஞ்சம் எப்படி வேணாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க கேட்கிறது, நம்புறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு இப்படிங்கிறதுக்குள்ள போதும். வந்து சேர்ந்துரும். ஆனா வரலையே, ஏன் வரல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டதும் நீங்க நம்புறதுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த வித்தியாசம் தான் உங்களுக்கான ஆகக்கூடிய கால இடைவெளி. அதுதான் அங்க அங்க ஏற்படக்கூடிய சிக்கல். இப்ப இந்த நம்பிக்கை வந்துருச்சுல்ல, இந்த நம்பிக்கை வந்ததுக்கு முன்னாடி அது எப்படி நம்பிக்கை வந்துச்சு. நான் கேட்டிருக்கேன், அப்பா சூப்பரான விஷயம். ஒரு 10,00,000 ரூபாய் பணம் எனக்கு வந்திருக்குது. இந்த 10,00,000 ரூபாய் பணத்தை நான் பெற்றதுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது அதை கேட்டுட்டு அடுத்து என்னோட நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து நான் அதனால அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த 10,00,000 என்ன பண்ண போறோம்? ஓகே, இது வந்து இப்போ இம்மிடியட்லியா இப்போ உடனே சொல்றேன். உடனே என்ன பண்றது அப்படின்னா, சரி ஓகே, இதுக்காக இந்த செலவு பண்ணணும், இந்த பொருள் நம்ம வாங்கிட்டு வரணும், இந்த பொருளை வந்து இவங்க ஒரு நகை கேட்டிருக்காங்க, ஒரு 5 பவுன் நகை எடுத்து கொடுக்கலாமா? ஓகே, எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்க என்ன மாதிரி நகை கேட்டிருக்காங்க, அந்த நகை கடைக்கு போகிறோம், எந்த நகை கடைக்கு போகிறோம், எப்போ போகிறோம், இந்த நகை கடையில் போய் அவங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து அவங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்குறோம், அவங்க என்ன மாதிரி விரும்பினதெல்லாம் எடுத்து கொடுக்குறோம், இல்லை வேற என்ன பொருளோ அந்த பொருளை வாங்குறோம். அந்த பொருளோட கலரு, அதை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, அதை அனுபவிக்கிறீங்க, யூஸ் பண்றீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்றீங்க, இவ்வளோ சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, அடடா அப்படின்ற அந்த உணர்வை நீங்க பெறுறீங்க இல்லையா? அந்த உணர்வை பெறணும். நீங்க கேட்ட விஷயத்த நம்பி அந்த விஷயத்த பெறும் பொழுது உங்களுக்கு என்ன உணர்வு வருமோ அது இங்க முன்னாடியே நடக்கணும். இது மாதிரி நம்ம முன்னாடியே வந்து என்னது, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுங்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பாரதியார் பாடினதா இருக்கட்டும், இல்ல நம்முடைய முதல் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு முதல் இந்திய விடுதலை அடைஞ்சது அப்படின்னு சொல்லி விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடியே விடுதலை அடைஞ்சதா கொண்டாடினாங்க. எல்லாத்துலயும் இந்த விஷயங்கள் பின்பற்றப்பட்டிருக்கு. எல்லா வெற்றியாளர்களும் இதை செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வெற்றி நடந்திருக்கு. சும்மா நடக்கலைங்க. ஒருத்தர் நான் ஏன் அந்த நிஜமாக்கும் தியானம் கொடுத்தேன் தெரியுமா? அதுதான் நம்பிக்கை கொள்ற விஷயம். நீங்க ஒரு விஷயம் அந்த உணர்வையே பெறுறீங்க. நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, கன்னியாகுமரியை பத்தி செய்தி கேட்டிருப்பீங்க, இல்ல நான் கன்னியாகுமரியை பத்தி நீங்க ஒண்ணு கன்னியாகுமரிக்கு போகணும், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும். அந்த விசுவலைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா, அதை திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது. அது ஏன் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணோம், அதுக்கு முறை யாராவது நினைக்கவே இல்லையா? அவ்வளவுதான், ஒண்ணும் கிடைக்காது. நான் ஒண்ணு கேட்கிறேன், கேட்டு அதோட விட்டுறேன், திரும்ப நான் எதுவுமே பண்ணல. விதையை நான் என்ன பண்றேன், விதையை வந்து கொண்டு விதையை எடுத்துட்டு போனேன், தெரிச்சு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. நான் எதுவுமே பண்ணலாங்க, எதுவுமே பார்க்கலாங்க, என்ன தெரிச்சனே மறந்துட்டேன். அப்ப என்ன ஆகும், ஏதோ ஒன்று ரெண்டு முளைக்கும், அவ்வளவுதான். சரியா முளைச்சிருக்காது. அதை பத்தி நான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன், இந்த விதை நல்லபடியா முளைக்கணுமே, அதுக்கு என்ன ஆச்சு, அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது நான் இது பண்ணணுமா? அப்ப அதை திங்க் பண்ணா என்ன ஆகும், அப்போ அது இன்னும் நல்ல கவனம் இருக்கும். உங்களுடைய கவனம் அங்கேயே இருக்கும். அது நல்லா விளையுது, நல்லா முளைக்குது, நல்லா நிரந்தரமா நல்லா முளைச்சிருக்கு அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தாலே போதும், அதற்கான சூழல் அமைஞ்சிடும், சரியான சூழல் அமையும். அப்ப என்ன, நீங்க நம்பிட்டதீங்கன்னா அந்த பெறதுங்கிறது என்னன்னா அந்த உணர்வை பெறுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கிடைச்சதுன்னு கேட்டீங்களோ அதை வந்து நான் இதுக்குதான் அதிக நேரம் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான பார்ட். உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த பணம் எவ்வளவு வேணும், அவ்வளவுதான். எவ்வளவு வேணும், வெப்ப வெள்ளம் எவ்வளவு வேணும், அது வந்தோடனே என்ன பண்ண முடியும், அது எப்படி ஃபீல் பண்றீங்க, இதை மட்டும் சரியா நினைச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு பணம் கேட்டீங்க, எவ்வளவு பணம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சி முடியறதுக்குள்ள நீங்க சொல்லணும். உறவுகள் சரியா இருக்கணும், உறவுகளை சரியா நினைங்க, எப்படி அவங்க பழகணும் சொல்லுவீங்க, நடக்கும். உங்ககிட்டேருந்து இந்த வைப்ரேஷன் சரியா மாறணுச்சு அப்படின்னா எல்லாமே சரியாகுங்க. இந்த நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், அது திருந்தாது சார், அந்த ஜென்மம் திருந்துற ஜென்மமா, அது திருந்தாது, அது அப்படித்தான், அது நான் என்ன செஞ்சாலும் அது இப்படிதான் பண்ணணும், நீங்க இப்படிதான் நடக்கணும், நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படிதான் நடக்கும். ஏன்னா உங்ககிட்டேருந்து போற வைப்ரேஷனே மோசமா இருக்குது. அப்ப அந்த அதிர்வலைக்கும் அங்கேயே ஏற்கனவே மோசமான அதிர்வலை தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், நீங்க ஒண்ணு கேட்கலாம், சார் அவங்க மோசமா இருக்கிறதோடு தானே நான் மோசமா நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க மோசமா இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க சாதாரண ஆன்மாவா இருக்கிறாங்க, இன்னும் ஆழ்மன விழிப்பு நிலையில வரல. நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் கத்துக்கிறீங்களா, ஆழ்மன விழிப்பு நிலையில வந்துருச்சு இல்ல உங்களுக்கு. அப்ப ஆழ்மன விழிப்பு நிலை வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பவர் அதிகமா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியா நினைக்க ஆரம்பிக்கணும். நீங்களும் அவங்கள மாதிரியே இருந்தீங்கன்னா அப்ப நீங்களும் இங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அப்ப எப்படி ஆகும், இன்னும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அதனால
அவங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் இங்க வேண்டாம். நீங்க எப்படி விரும்புறீங்க? நல்லா இருக்கணும்ல. அப்ப நல்ல விதமா நினைங்க. நீங்க நல்ல விதமா நினைச்சீங்கன்னா, அது நல்லா மாறும். சரிங்களா? இப்ப இந்த 3 மந்திரத்த நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்களோ, உங்க வாழ்க்கையில அலாவுதீனும் அற்புத விளக்க உங்க கையில இப்ப குடுத்தாச்சு. இந்த விளக்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இனிமே உங்களுக்கு தேவையானத கேட்டீங்கன்னா, நம்பிக்கையோட கேட்டீங்கன்னா, அத உடனடியாவே பெறுவீங்க. அந்த உணர்வுகளுக்குள்ள போவீங்க. அந்த மகிழ்ச்சிய அனுபவிப்பீங்க. ஏன் அப்டின்னா, அந்த உணர்வு ஏன் சார் வேணும்? நான் கேட்டிருக்கிறேன், நம்புறேன். அது ஏன் அந்த உணர்வு எனக்கு வேணும்? அப்டின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட ஒண்ண குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். குடுக்கறதுக்கு குடுக்கறதுக்கான நான் அன்னைக்கு நேத்தே சொன்னேன் இல்லையா? பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நீங்க பெறணும்னா, அந்த ஒரு மாதிரியான அலைவரிசையில இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த அலைவரிசையில இருந்தா மேட்ச் ஆகும். அப்ப நீங்க பெறணும்னா மகிழ்ச்சிங்கிற அலைவரிசையில இருக்கணும். எப்ப எல்லாம் நீங்க விரும்பின விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டோ, அப்ப எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பீங்களா? இல்லையா? அப்ப விரும்பின விஷயம் கிடைச்சது மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இப்பயும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் வேணும்னு சொல்லி பதிவ போட்டீங்களோ, அது எல்லாம் அப்படியே அழகா உள்ள வந்துட்டே இருக்கும். ஏன்னா தங்கு தடையின்றி வரும். இங்க எந்த பிளாக்கும் இடையில இல்ல. தடையும் இல்ல. நீங்களே மகிழ்ச்சியா தான் இருக்கிறீங்க. இந்தாப்பா வாங்கிக்கோ. இந்தா நீ நினைச்சது வாங்கிக்கோ. இந்தா நீ நினைச்சது வாங்கிக்கோன்னு குடுத்துட்டே இருக்கும். நீங்க மகிழ்ச்சியா இல்ல. பதட்டத்துல இருக்கிறீங்க, கவலையில இருக்கிறீங்க, கிடைக்குமான்னு கவலையில இருக்கிறீங்க, கிடைக்காதான்னு கவலையில, பயத்துல இருக்கிறீங்க. அவங்க மேல கோபத்துல இருக்கிறீங்க, இவங்க மேல எரிச்சல்ல இருக்கிறீங்க, பொறாமையில இருக்கிறீங்கன்னா, அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான பக்கா கான்கிரீட் போட்ட பில்லர்ஸ் எல்லாமே இடையில வந்து மாட்டிக்கும். அப்ப யூனிவர்ஸுக்கு அந்த அலைவரிசை வர்றத தடுக்கக்கூடியதா மாறிடும். உங்களுக்கு குடுக்கறதுக்காக அது வந்துச்சு. நீங்க கேட்ட விஷயம் அங்க போய் அத உசுப்பி, அது எப்படியோ உங்கள்ட்ட கொண்டு வரதுக்காக வந்துச்சு. ஆனா உங்களுக்கு எதிர்த்தாப்புல இது மாரி தடையெல்லாம் இருக்கவும், அது அப்படியே பிளாக் ஆயி நிக்குது. இந்த தடைய ஏற்படுத்தினது யாரு? நீங்க தான். அத உடைக்கணும். நீங்களும் மகிழ்ச்சிங்கிற அலைவரிசையில இருந்தீங்கன்னா, அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப மகிழ்ச்சியா இருக்கணும். அவ்வளவுதான். சந்தோஷமா இருங்க. எத நினைச்சும் பயப்படாதீங்க. இப்ப வந்து நெறைய நேரங்கள்ல நான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜென்ட்டா நமக்கு வந்து பணம் தேவைப்படும். அதாவது ஒரு நாளைக்கு நாள கழிச்சு 2 நாள், 3 நாள்ல பணம் வந்து இவ்ளோ பணம் வேணும் அப்படின்றது. நான் நாளை வரையுமே பேசாம தான் இருப்பேன். அது நாளைக்கு தான் வேணும்னா கூட நான் பேசாம இருந்துட்டே இருப்பேன். ஆனா ஏதாவது ஒரு வேலை வந்து என்ன தோணுதோ அத செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு என்ன பணம் வேணும்னு கேட்டிருக்கோமோ, அந்த பணம் எங்கிருந்தாவது வந்து சேர்ந்துரும். அதுக்காக அந்த விஷயம் தடைப்பட்டது. அதுக்காக அந்த விஷயம் நடக்காம போயிடுச்சு அப்படின்ற ஒரு இதே கிடையவே கிடையாது. பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயம் தடைப்பட்டதுன்னு இருக்காது. அது பாட்டுக்கு அது எவ்வளோ பணம் தேவையோ நான் தேவைன்னு நினைச்சிருப்போமோ, அந்த பணம் கரெக்ட்டா வந்து சேரும். அந்த செயல் முடிப்பதற்கான அந்த பணம் சரியாக வந்து சேரும். இது வந்து நான் நெறைய முறை அனுபவிச்சிருக்கேன். நெறைய முறை அத செஞ்சு பார்த்து அதுக்கான ரிசல்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த பணமா அதேமாரி உறவுகள்ட்டயும் சரி. நான் நெறைய விஷயங்கள் கேட்டிருப்பேன். அதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்கும். அது என்ன காரணம்? அது நம்ம கேட்டதுக்கும் ஏன் நம்புறது கஷ்டமா இருக்குது அப்டின்னா, அவங்க ஒரு 2 பேரோட ஒற்றுமைய நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேருடைய அ வே அது அவங்க நடந்தக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்மள அஃபெக்ட் பண்ணும். அப்ப என்ன பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப நம்மட்ட கொஞ்சம் கொஞ்சம் தளர்ந்து போவோம். இருந்தாலும் நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால, எகைன் அத நம்ம திருப்பி திருப்பி நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு அசாதாரண சூழல் நிலவர மாரியே இருக்கும். என்னடா இவ்ளோ மோசமா இருக்குது அப்படின்ற மாரி இருந்தாலும், இது எதுக்காக இருக்கும் தெரியுமா? அந்த 2 பேர்ட்டயும் ஒரு நல்ல சுமூகம் ஏற்படுத்துறதுக்கு இது நடந்தா தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும். சொல்லுவோம்ல ஒரு தவறான விஷயம் நடந்துட்டு, "என்னடா இப்படி விரும்பினா இப்படி நடந்துட்டே" அப்படின்னா, "எல்லாம் நன்மைக்கே நினைங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஒற்றை வரியில அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. எல்லாம் நன்மைக்கேன்னா, அந்த நல்ல விஷயம் உங்ககிட்ட வர்றதுக்காக இதெல்லாம் நடந்தா தான் வரும். அப்படி அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டு, அப்பயும் அத மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டீங்கன்னா, அந்த விஷயம் நடந்துரும். சரிங்களா? அப்ப இதுதான் அந்த ஈர்ப்பு விதியுடைய 3 மந்திரங்கள். இத தெளிவா இருந்துச்சுக்கோங்க. இந்த காந்தப்புலம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு காந்தப்புலம் இருக்கணும். எப்படி ஒரு காந்தப்புலம் இருக்கும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரே மாதிரியான காந்தங்கள். அதாவது காந்தத்தால ஈர்க்கக்கூடியது எதுவா இருக்கும்? அதுக்கு ஏற்ற அதுவும் காந்தத்தன்மை உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா ஒட்டிக்கும். சரிங்களா? அப்போ அந்த காந்தப்புலம் வந்து இப்ப நீங்க ஒருத்தர் வந்து சில பேர பார்த்த உடனே பிடிக்கும். சில பேர பார்க்குறீங்க, பார்த்த உடனே பிடிச்சு போகும். அவங்ககிட்ட நல்லா பேசுவீங்க, எல்லாத்தையுமே சொல்லுவீங்க. சரிங்களா? அதுக்கு அதுக்கு அத பத்தி டீப்பா வேற விஷயம் நான் அடுத்த பார்ட்ல சொல்றேன். ஆனா இந்த இடத்துல இது காந்தப்புலம் என்னன்னா, அவருடைய வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு சமமா இருக்குது. உங்ககிட்ட மனசுல என்ன வைப்ரேஷன் இருக்கோ, அதே வைப்ரேஷன் அவர்ட்டயும் இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, அவர பார்த்தோனே உங்களுக்கு பிடிக்குது. சில பேர பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு கூட உங்களால சொல்ல முடியாது. ஆனா எரிச்சலா இருக்கும். பார்த்தாலே பிடிக்காது. என்னடா இது இப்படி இருக்கிறாரு? என்னப்பா எல்லாரும் நம்ம இருந்தாலும் நம்ம மனசுல நம்ம
இந்த பயிற்சியெல்லாம் எடுக்கிறோம்ல, அதனால இல்ல நல்லா தான் இருக்காங்க, பரவாயில்ல, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், நம்ம எல்லார் மேலயும் அன்பு செலுத்தணும்ல அப்படின்னு அப்படின்னு நம்மளா சொல்லிட்டு கொஞ்சம் ரெடி ஆகும். ஆனா முடியாது. ஏன்னா அவங்களுடைய காந்தப்புலம் அப்படி இருக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏற்றதா இருந்தா, உங்களால டக்குன்னு அங்க போய் ஒட்டிக்க முடியும். உங்களுக்கு ஏத்ததா இல்லன்னா, அது அப்படியே எதுக்கும் உங்கள. சரிங்களா? அப்ப அந்த காந்தப்புலம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஈர்ப்பு விதிக்கு இது ரொம்ப அவசியம். நம்மகிட்ட நல்ல காந்தப்புலத்த உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் சரி, எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, அத உங்களால இந்த 3 மந்திரத்த பயன்படுத்தி, இந்த அதிர்வுகள ஏற்படுத்துனீங்கனாலே சீக்கிரமா அது வந்து சேரும். சரிங்களா? அது எல்லார்கிட்டயும் இருக்கு. இந்த காந்தப்புலம் எல்லார்கிட்டயும் இருக்கு. இத அதிகப்படுத்துறதுக்கான வழி என்ன அப்படின்னா, நீங்க தியானம் பண்ணணும். சரிங்களா? தியானம் பண்றதுன்னா என்ன? தியானம்னா உட்கார்ந்து இது பண்ணணும்னா, தியானம்னா எந்த விதமான குறுக்கீடும் இல்லாம உங்களுடைய மூச்சு காற்றுல கவனம் வச்சு நீங்க கொஞ்ச நேரம் உங்களுடைய அலைவரிசை, அதாவது மூச்சு காற்றுடைய வேகத்தையும் உங்களை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அமைதியா இருக்கிறதுனால உங்களுடைய அலை வேகம், உங்களுடைய மன அலை வேகம் குறையும். அந்த குறைஞ்சதுனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பவர் இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, வான் காந்தம் அப்படின்னா என்ன? வான் அப்படிங்கிறது என்ன? அப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னா, இந்த கோள்களை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியுமே வான் தான், ஆகாயம் தான். எல்லா இடத்துலயும் அது நிறைந்து இருக்குது. அப்ப அங்கேயும் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு கோள்கள்லயும் ஏதோ ஒரு கோள், எல்லா கோள்கள்லயும் மனிதர்கள் இருக்கலாம். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு பிளானட்ல ஒரு கோள்ல வாழ்றோம் அப்படின்னா, ஒரு மனிதர்களா இருக்கிறவங்களாங்க ஒவ்வொரு உயிர்கள் அந்த நிலையிலேருந்து அடுத்த நிலை போறதுக்காக 75,000 வருடங்கள் அதை எடுத்துக்கலாமாமா. அப்புறம் அதுக்கப்புறம் அதுல ஒரு மாற்றம் நடக்கும். பெரிய மாற்றம் நடக்கும். ஒரு அழிவு ஏதோ ஒண்ணு நடந்து அப்புறம் புதுப்பிக்கப்பட்டு அது மாதிரி மாறும். இல்ல வேற கோள்களுக்கு திரும்ப அந்த உயிரினங்கள் போகலாம். அப்ப இது மாதிரி சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற கோள்கள் எல்லாம் கூட மனிதர்கள் இருப்பாங்க. நமக்கு தெரியல. அதுக்காக இல்லன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப எல்லா இடத்துலயும் உங்க ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எல்லா அதிர்வுகளும் இருக்கும். அதனுடைய அலைகளால வரக்கூடிய காந்த சக்தி. நம்மளுடைய மனங்கள்ல உருவாகக்கூடிய இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உயிர்கள் இருக்கோ அதனால உருவாகக்கூடிய அந்த உணர்வுகள்னால வரக்கூடிய அந்த காந்த சக்தி எல்லாம் தான் வான் காந்தம். இதெல்லாம் தான் சேர்ந்து அந்த கோள்களை எல்லாம் சரியா இயக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, அந்த காந்தப்புலம். அப்ப அதுவும் என்ன பண்ணும்னா, நீங்க நல்ல காந்தமா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் உங்களோட வந்து சேர்ந்துக்கும். நீங்க நல்ல காந்தம், பாதி நல்ல காந்தம், பாதி கெட்ட காந்தம்னா, அப்புறம் எல்லாமே கலந்துதான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஆன்மாவுடைய காந்தப்புலம். நம்ம ஒரு ஆன்மா. இந்த ஆன்மா வரும்பொழுதே ஆழ் மனசோட தான் வருதுன்னு சொல்றோம். அப்ப அந்த ஆழ் மனசுக்குள்ள என்ன பதிவுகள் இருக்குதோ, சரிங்களா? அந்த ஆன்மா வந்து எந்த நிலையிலேருந்து வந்திருக்கும்? 4வது நிலையிலேருந்து வந்திருக்கா? 5வது நிலையிலேருந்து வந்திருக்குதா? 5லேருந்து வந்துச்சுன்னா, அது நல்ல காந்தப்புலத்தோட தான் இருக்கும். 4வது நிலையில இருந்தா 2ம் மிக்ஸ் ஆகிருக்கும். இங்க வந்தா அது எது மேன்மை பெற போகுதுன்னு அது முடிவெடுக்குதோ அதை பொறுத்து தான் அந்த காந்தப்புலம் டெவலப் ஆகும். நம்மெல்லாம் ரொம்ப சங்கடத்துல இருக்கிறோம், நம்மெல்லாம் இப்படிதான் இருக்கிறோம்னா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4லயோ இல்ல 4லேருந்து 5க்குள்ளேயே தான் இருந்திருக்கும். எந்த விஷயங்களுக்கு நம்ம எதுவுமே பாதிக்கப்படாத அளவுக்கு தெளிவா இருக்கிறோம், நிறைய பேருக்கு நம்மளால வழி நடத்த முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம கொஞ்சம் உயர்ந்த தளம் 5வது தளத்துல இருந்திருக்கலாம். அப்ப அதனால நம்மளால இங்க வந்து நம்மள வேற எந்த விஷயங்களும் அஃபெக்ட் பண்றது இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த ஆன்மாவுக்கும் ஒரு காந்தப்புலம் இருக்குது. ஏன்னா அது ஆழ் மனசோட வந்திருக்கு. எங்க எல்லாம் ஒரு தாட் இருக்குது, தாட் தான் மனம் சொல்லிட்டோம். அந்த இது இருக்கிறமெல்லாம் காந்தப்புலம் அங்க இருக்கும். அதை சுற்றிய காந்தப்புலம். எண்ணங்கள். இந்த காந்தப்புலத்தை தரக்கூடியதே எது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். இதுதான் முக்கியம். இந்த எண்ணங்களை வந்து நம்ம எதுவும் ஆராய்ச்சி பண்ண முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதை உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான். நம்ம அது என்ன நம்ம வேற வேலையை செய்ய மாட்டோம். ஆனா எண்ணங்களை வந்து நம்மளால இந்த எண்ணங்கள்னால நம்மளுக்குள்ள ஒரு காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்த சக்தி உங்களுக்கு என்ன எண்ணத்தை நினைக்கிறீங்களோ அதை ஈர்க்கிறீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை தான் கேட்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எதை கேட்டு திரும்ப திரும்ப நினைச்சிட்டே இருக்கிறீங்களோ அதுலதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். எதன் மேல உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருக்குதோ அதை தான் உங்களால பெற முடியும். நீங்க என்ன உணர்வுல இருக்கிறீங்க பெறும் பொழுது? இப்போ ஒரு விஷயம் வாழ்க்கையில வந்து ஒரு பயம் வந்துருச்சு எடுத்துங்க. உங்களுடைய எண்ணத்துல பயம் வந்துருச்சு. வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ, நம்ம புள்ள இப்படி படிக்காம போயிடுவானோ, இதனால வாழ்க்கையே இப்படி ஆயிடுமோ. அப்ப வந்து என்ன பண்றீங்க? பயத்தினால வாழ்க்கையை பற்றி தவறான எண்ணத்தை உங்ககிட்ட ஏற்படுத்துறீங்க, கேட்குறீங்க. கேட்டுட்டு என்ன பண்றீங்க? அதை பத்தி நம்பவும் ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கு, அவங்களுக்கு இப்படி நடந்து இதெல்லாம் தகவல்கள் கிடைக்குது உங்களுக்கு. நம்புறீங்க. நம்பணும்னு என்ன ஆச்சுது?
அந்த உணர்வுக்குள்ளே போயிடுறீங்க. அதனால தான் உங்களால நல்லாவே இருக்க முடியல. ஒரே டென்ஷனா, பதட்டமா இருக்கிறீங்க. இப்படி ஆச்சு. என்னடா எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறா? நீ எல்லாம் என்னத்த எடுக்க போற? மார்க் எடுக்க போறா? நீ என்னத்த ஒண்ணும் உருப்பட போறல, அது பண்ண போறல. இது வார்த்தைகள் அதனால தான் அப்படி வருது. நீ எங்க உருப்பட போற எருமை? நீ எதுக்குமே இல்ல. அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டுறோமா? அப்ப என்னாச்சு? உங்களுடைய வார்த்தைகள் நீங்க நம்புனீங்க, அத ஃபீல் பண்ணிட்டீங்க, உணர்ந்துட்டீங்க. முடிஞ்சு போச்சா? யுனிவர்ஸ் கரெக்ட்டா அத குடுத்துரும். அப்புறமா நான் நெனச்சேன். அப்பவே நடந்துச்சு. இதுதான். தெரியுதுல்ல நீங்க நெனச்சதுனால தான் நடந்துச்சுன்னு. அப்ப மாத்தி நெனைக்க வேண்டியது தானே? அப்ப என்ன பண்ணணும்னா, எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்க எத கேட்க போறீங்களோ, அது உங்க எண்ணங்கள்ட்டேருந்து தான் வரணும். அப்ப நீங்க சரியான எண்ணங்கள உங்களுக்குள்ள கொண்டுட்டு வரணுங்க. அப்ப சரியான எண்ணங்கள கொண்டு வரணும்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பஞ்சேந்திரியங்கள், உங்களுடைய கண், காது. நீங்க எத கண்ணுல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம்னா, 80% விஷயத்த நம்ம உள்ளுக்குள்ள பதிவு பண்றோம். நம்ம கண்ணால பார்த்து தான் 80% விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ள பதிவாகுது. கேட்கிறத விட. நான் இப்ப எதுக்கு இது மாரி ஒரு ஸ்கிரீன் காமிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன்னா, இது என்னாத்துக்குன்னா, இத நீங்க பார்த்துட்டு கேட்கும்போது அந்த விஷயம் உங்களுக்குள்ள பதிவாகும். சும்மா வீடியோவே இல்லாம பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்ட்ட அந்த அளவுக்கு மெசேஜ் பதிவு ஆகாது. சரிங்களா? அப்ப நீங்க எத பார்க்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சோசியல் மீடியாவா இருக்கட்டும், ஷேர் சாட்டா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி நோட்டிஃபிகேஷன் அள்ளி கொட்டிட்டே இருப்பாய்ங்க. நீங்க எத பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு அவைங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது இப்ப எல்லாம் யுனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குறது அப்புறங்க. உங்ககிட்ட இருக்கிற செல்லு நீங்க நெனைக்கிற விஷயத்த உங்களுக்கு உடனே குடுத்துட்டே இருக்குது. என்ன குடுக்கும்? ஆட் குடுத்துட்டே இருக்கும். உங்கள எப்படியாவது அத பத்தி வாங்கலாமான்னு நீங்க நெனைச்சோனே அதுக்கான விளம்பரம்லாம் வர ஆரம்பிச்சுரும். நீங்க வாங்கணும்னு முடிவு எடுத்துருவீங்க. உடனே Amazonலயும் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுரும். இந்த மாரி பொருளெல்லாம் டக்கு டக்குன்னு வரும். இவ்ளோ விலையில இருக்கு, இவ்ளோ விலையில இருக்கு அப்படின்னு. ஓகே பண்ணிடலாமா? வாங்கிடலாமா? அப்படின்ற ஒரு தாட் வரும். இது வாங்கிய உடனே அனுபவிச்ச மாரி ஃபீல் பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாது 2, 3 நாள்ல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு உங்க கைக்கு அது வந்துரும். என்ன காரணம்? அப்புறமா ஐயோ! இது சரியில்லையே அப்புறம் புலம்பிட்டு இருப்பீங்க. என்னன்னா நீங்க நெனைச்சிட்டீங்க அத. புரியுதுங்களா? அப்போ கேட்கிறத நம்ம சரியா கேட்டோம். அடுத்ததா உணர்வுகள். நீங்க என்னென்ன உணர்வுகள்லாம் அது கூட சேர்க்கிறீங்களோ, அதுக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், நீங்க அன்புன்ற விஷயத்துக்குள்ள இருந்தாலும், மகிழ்ச்சிங்கிற விஷயத்துல இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ரிசீவிங் மோடு வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நல்ல விஷயமெல்லாம் உங்ககிட்ட ரிசீவ் ஆகும். நீங்க கோபம், பதட்டம், கவலை இந்த மாரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட்டது நல்ல விஷயங்கள். ஆனா இருக்கிறது இது அப்படின்னா, உங்களுக்கு அது மாரி கிடைக்காது. அது வெயிட்டிங்ல இருக்கும். அவ்வளோதான். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்துட்டு இருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம எல்லா நேரத்திலயும் முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, மத்தவங்க உங்கள நல்லவங்கன்னு சொல்றதுக்கு இருக்கட்டும், அப்புறமா இருக்கட்டும். சரிங்களா? மத்தவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது அப்புறமா இருக்கட்டும். குடும்பத்துக்குள்ள அந்த உறவுகள்ட்ட வந்து அவங்கள வாழ்த்துறது, இது பண்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். நீங்க நல்லா இருக்கணும்னாலே, நீங்க அன்பாவும், மகிழ்ச்சியாவும், நல்லதா இருந்தா மட்டும் தான் இருக்க முடியும். உங்களுக்காகவாவது நீங்க இருக்கலாமா? இல்லையா? மத்தவங்கள விட்டுருங்க. உங்களுக்காவது நீங்க அது மாரி இருக்கலாமா? இல்லையா? அதையாவது முடிவு பண்ணுங்க. இனிமே நான் நல்லா இருக்கணுங்க. அதுக்காவது நான் இப்படித்தாங்க இருக்க போறேன். இனிமே எல்லாரையும் நல்லா மன்னிக்கக்கூடிய பண்பு வந்துடுச்சு. எல்லாமே எனக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த முடிவ எடுத்துருங்க. சரிங்களா? அப்படி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய காந்தப்புலம், உங்களுடைய ஈர்ப்பு விதி நல்லதாயிடும். ஆழ்மன பதிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ்மன பதிவுகள் வந்து நல்லவைகளும் இருக்கும், நல்லது இல்லாததும் அதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? நீங்க எதுக்கு உயிர் குடுக்க போறீங்க அப்படின்னா, எத குறித்து நீங்க அதிகமா சிந்திக்கிறீங்களோ, அதுக்கு உயிர் குடுத்துருவீங்க. எத அதிகமா கேட்கிறீங்களோ, எத அதிகமா நம்புறீங்களோ, அது அது வந்து பெற்ற உணர்வ நீங்க உங்களுக்குள்ள கொஞ்ச நேரமாவது அனுபவிச்சுறீங்களா? அப்ப அதுதான் உங்களுக்கு வரும். அது நல்லவையா, நல்லது இல்லாததாங்கிறது உங்க கையில இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க கேட்கறதுல இருக்கு. உங்களுக்கு எப்படி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணைய பத்தி ஆரம்பத்துல என்ன நெனைப்பாங்கன்னா, எனக்கு இப்படி ஆள் வந்தே இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஆள் வந்துரவே கூடாது. இந்த மாரியான மனைவி வந்துரக்கூடாது. இப்படின்லாம் நெனைச்சிருப்பாய்ங்க. சரியா அது அப்படியே 100% அவங்க என்ன மாரி வரக்கூடாதுன்னு நெனைச்சாங்களோ, அதுவே வந்து நிக்கும். நான் அப்பவே நெனைச்சேன். அதே மாரி வந்துச்சு. பயந்தது சரியா போச்சு. நீங்க அப்பயே நெனைச்சதுனால தான் அதுவே வந்திருக்கு. அது என்ன பண்றது? நான் இந்த ஊருக்கு போவே கூடாதுன்னு நெனைச்சிருப்பீங்க. கரெக்ட்டா அந்த ஊர்ல தான் சரியான வரன் அமைஞ்சு உங்களுக்கு அங்க போயிருப்பீங்க. என்ன காரணம்? நீங்க என்ன பண்ணியிருக்கணுமா, நான் எனக்கு எப்படிப்பட்ட ஆள் வேணும்னு கேட்டிருக்கணும். இல்ல எந்த ஊர் வேணும்னு தெளிவா கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது கிடைச்சிருக்க போகுது. தேவையில்லாத விஷயத்த உங்கள யார் சிந்தனை பண்ண சொன்னது? வந்துருச்சு. சரி இனிமே வேற வழி கிடையாது. இனிமே என்ன பண்ணியாகணும்? அதை எப்படி நல்லபடியா மாத்திக்கணும்? அது என்ன மாதிரி நம்மகிட்ட நல்லபடியா அவங்க நடந்துக்கணும்? அப்படின்றதையாவது தெளிவா கேளுங்க இனிமையாவது. இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிய ஏற்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நல்லது. இதே மாரி தான் நம்ம ஒவ்வொன்னுமே பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளா இருக்கட்டும், பிள்ளைகளா எல்லாமே அப்படிதான். குழந்தைங்க வந்து எனக்குன்னு வந்து பொறந்திருக்கு பாருங்க சனி இப்படின்னு பேசுறதுலயே அது அப்படித்தான் இருக்கும். நீங்க சொல்றதே அப்படிதான் சொல்றீங்க. நம்புறதே அப்படிதான் நம்புறீங்க.
உங்களுடைய பதிவே அப்படிதான் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் அது? அப்படிதான் இருக்கும். அப்ப அத மாத்துங்க. அந்த அந்த மாரிலாம் பேசாதீங்க. குழந்தைகள் அந்த மாரிலாம் பேசாதீங்க. அது ஒரு ஆன்மா உங்க கூட வந்திருக்குது. உங்களுக்கே அது வழிகாட்டலாம் ஒருவேள. உங்களுடைய துணை ஆன்மாவா இருக்கலாம். உங்களுடைய வழிகாட்டி ஆன்மாவா இருக்கலாம். இந்த முறை அது உங்களுக்கு பிள்ளையா கூட வந்து பொறந்திருக்கலாம். அது யாருக்கு தெரியும் உங்களுக்கு? யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அப்போ அது அது வந்து அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு ஒரு அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியாஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம கூட இருக்கிற ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மா? அது எப்படி நமக்கு அத வந்து நம்ம அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீக் முடிஞ்சு, நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சு அடுத்த வீக் வந்து வேற நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பார்ட் முடிஞ்ச உடனே நம்ம இத பத்தி விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆழ்மன பதிவுகள் அப்படின்றதுல இந்த 2 விஷயங்களும் இருக்குதுங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த ஈர்ப்பு விதி குறித்து முக்கியமான 3 மந்திரங்கள். இன்னைக்கு இந்த ஈர்ப்பு விதியில உங்களுக்கு குடுத்திருக்கிற ஒரு விஷயம், இது வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த 3 மந்திரங்கள நீங்க சரியா பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான விஷயங்கள நீங்க பெறுவீங்க. நீங்க இன்னையிலேருந்து அத ஃபாலோ பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெளிவா கேட்கணும். தெளிவாக நம்பணும். அத பெற்றுவிட்ட உணர்வ நீங்க முன்னமரே அடையணும். இந்த 3 விஷயங்கள இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க எனக்கு உங்களுடைய ஆடியோல போடுங்க. சரிங்களா? இத சரியா பண்ணிட்டீங்கன்னா, அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இத பயன்படுத்தி நான் நெறைய விஷயங்கள பெற்றிருக்கிறேன். சும்மா உங்கள்ட்ட சொல்லல. நான் ஏதோ புக்க படிச்சுட்டோ, ஆ இத பார்த்துட்டுலாம் நான் சொல்லல. இது ரகசியம் படம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து 2001ல தான் கிடைச்சது. ஆனா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நான் பின்பற்றி இருக்கிறேன். அத பத்தி தான் அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சு, அத பத்தி ரிசர்ச் பண்ணி, அப்படி போகும்போது தான் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்படி நடக்குது, திரும்ப நம்ம இப்படி நினைச்சா என்ன நடக்குதுன்னுலாம் பார்த்துருக்கோம். அப்ப இந்த ஜேர்னில வந்து இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க நல்லா வந்து யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு இந்த 3 விஷயங்கள சரியா பயன்படுத்துங்க. இந்த 3 விஷயங்கள பாருங்க. இந்த 3 விஷயம் நீங்க காமிக்கும்போதே உங்களுக்கு சிம்மத்திரி அமைஞ்சிடும் அழகா. அந்த 3 விஷயம் உங்களுக்கு வேணும். இந்த 3ங்கிறது எல்லாத்துலயும் பவர்ஃபுல்லான நம்பர். 3, 7 எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த உலகத்துல வந்து அது நெறைய இடங்கள்ல நம்மள கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால அந்த 3 சக்திகளை, அந்த மந்திரங்களை நீங்க சரியாக பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ அத பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இன்னைக்கு குடுத்தாச்சு. இந்த வாரத்தினுடைய இறுதியில நம்ம இருக்கிறோம். இந்த தருணத்துல உங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு புரிதல் ஏற்பட்டு, நீங்க இனிமேல் உங்க வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புத விளக்கு உங்க கையில குடுக்கப்பட்டுட்டு. அதுகிட்ட நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். நீங்க எத பத்தி அதுகிட்ட அதிகமா பேசுறீங்களோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன புலம்புறீங்களோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். எத அதிகமா நம்புறீங்களோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணுங்கிற முடிவு உங்க கையில இருக்கு. சரிங்களா? அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இது ரொம்ப அற்புதமா அழகா அமைஞ்சது. இறை சக்திக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன் அப்டின்னா, நெறைய சவால்கள் இடையிடையே இருந்துட்டே இருந்தா கூட, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்வுல எந்த விதமான இதுவும் இல்லாம, அற்புதமா முடிஞ்சதுக்காக இறை சக்திக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.